நம்ம எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளோட மகிழ்ச்சிக்கு நம்ம மட்டும்தான் காரணம். இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாரையுமே வந்துட்டு நம்பாதீங்க. இந்த வாழ்க்கையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு சுயநலத்தோட இருப்பாங்க. இந்த உலகம் வந்துட்டு விமர்சனத்த வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல வந்து விமர்சனத்துக்கும் தப்புகள் நடக்குது. அந்த தப்புக்கெல்லாம் யாரு காரணம்? தன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அதுக்கு காரணம். சாப்பாடு வைக்கல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. இவன் சோறு வைக்கானா? இல்லன்னா குப்பையில போறானான்னு என்ன கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பண்ணுவாங்கன்னா 2வது தவறுகள் பண்ணுவாங்க. டம் அடிக்க போறதோ, இந்த கோயில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரூல்ஸ் உண்டு. இந்த கோயில விட்டு வெளியில எங்கேயும் போக்கூடாது. ஜெய்பானி வாங்க பார்த்துடலாம். அழகா உதிரி உதிரியா சாதம் செஞ்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மணக்க மணக்க சிக்கன் குழம்பு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்துட்டு 30 கிலோ ரொம்ப அட்டகாசமா செஞ்சிருக்கோம். வாங்க உறவுகளை சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரையும் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. நம்ம எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளோட மகிழ்ச்சிக்கு நம்ம மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். இன்னொருத்தங்க நம்ம மகிழ்ச்சி காரணமாக இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அதனால நம்ம தான் நம்ம மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கணும். எந்த சூழ்நிலைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே வந்துட்டு நம்பாதீங்க. இந்த வாழ்க்கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு சுயநலத்தோட இருப்பாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எங்கெல்லாமோ இருக்கீங்க, என்னென்னமோ விஷயங்களை பண்றீங்க. நம்ம உழைக்கணும், நம்ம நல்லா உழைக்கணும், நம்ம நல்ல வேலை பார்க்கணும், நம்ம வேலை பார்த்து நம்மளோட குடும்பத்தை அக்கறையோட பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க எல்லாருமே வாழணும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உழைக்கிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோமா? குடும்பத்து மேல அக்கறை வச்சிருக்கோமா? கிடையாது. குடும்பத்து மேல உள்ள அக்கறை இல்லாம நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். நீங்க எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, இந்த உலகம் வந்துட்டு விமர்சனத்தை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல வந்துட்டு விமர்சனம் நம்மளை பார்த்து பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எந்த காரியமே செய்ய முடியாது. அதனால உங்க மனசுக்கு எது சரின்னு படுது, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை நல்ல முறையா செய்யுங்க. நான் பலமுறை சொல்லுவேன், என்னைய வந்துட்டு யாரும் நல்லவங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லவனான்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். நான் நல்லவனா எல்லாத்துக்கும் எவ்வளவு விஷயங்கள் செய்யறேங்கிறத வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நல்ல நான் செய்யறேன் அப்படிங்கிறத தாண்டி எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ சக்திகள் வந்து செய்யுது. மனிதன் வந்துட்டு ஒரு இயக்கம் தான். இறைவன் வந்து நம்மளை வந்துட்டு செயல்படுத்துறாங்க, நம்ம செய்யறோம். அப்ப வந்து இறைவனோட அருளும் இறைவனோட ஆஹ் மனசுல நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். இல்லைன்னா சாதாரணமா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால நீங்க எல்லாருமே வந்துட்டு இறைவன் மேல பெரிய நம்பிக்கை கொள்ளுங்க. நல்லா உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தை முதல்ல பாருங்க, குடும்பத்துக்காக வாழுங்க. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சமூகத்துல நிறைய தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாமோ என்னென்னமோ தப்புகள் நடக்குது. அந்த தப்புக்கெல்லாம் யாரு காரணம்? தன்னோட குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அதுக்கு காரணம். அதனால நீங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை செலுத்து, நல்ல வேலை பாருங்க, நல்லபடியா பாருங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு இந்த உலகம் நம்மளை உன்னித்து கவனிக்கும். இந்த உலகம் நம்மளை உன்னித்து கவனிக்கும் பொழுது நம்ம செய்யற காரியங்கள் பிறருக்கு வந்து என்ன வச்சு பிறருக்கு வந்து நல்ல விஷயங்களாக இருக்கணும். நீங்க என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரி, தர்ம சிந்தனைகளோட செய்யுங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்யுங்க, நல்லாவே இருப்பீங்க. இன்னைக்கு பொழுது உங்களுக்கு நல்லா இன்னும் குழம்பைக்கோங்க. இன்னைக்கு பொழுது உங்களுக்கு நல்லாவே போயிருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு எல்லா பொழுதும் நல்லா பொழுதா தான் போகுது. கஷ்டப்படணும், அதுல வந்துட்டு நம்மளை வந்துட்டு பிறருக்கு உதவி பண்ணணும். அப்ப வேலைகள் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். வேலைகள் பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, இன்னைக்கு வயசு வந்துட்டு நமக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கா ஐயோ இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக் நம்ம உடல்லாம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம ஓய்வு எடுத்துக்கிடலாம். நம்ம உடம்ப நல்லா பாருங்க, நம்ம உடம்பு மேல அக்கறை செலுத்துங்க. அப்ப நம்ம உடம்பு மேல அக்கறை செலுத்தினா மட்டும்தான் நம்மளோட பணிகளை செஞ்சுக்கணும், நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும், நம்ம 4 காசு சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். அடுத்தவங்க நம்மளை கவனிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் எங்க இருந்தாலும். 2வது வந்து பாத்தீங்கன்னா யூடியூபை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வழி தெரியாம இது எப்படி வர்றாங்க கோயிலுக்கு இருந்தவங்களுக்கா தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டோ ஆயிருக்கலாம், எப்படியோ ஊத்திட்டேன். எப்படி வர்றதுன்னு தெரியாம நிறைய பேர் வந்துட்டு வழி மாறி நிறைய இடத்துல போயிருக்கீங்க. ஆனாலும் அப்படி இப்படி வழி மாறி வந்துடுறீங்க. நேற்றுலாம் சேலத்துல இருந்து ஒருத்தங்க வந்துட்டு மதுரைக்கு வந்து மதுரையில வந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியில வந்து தென்காசி வந்து தென்காசியில வந்து புளியங்குடிக்கு வந்தேன்னு சொன்னாங்க. நாங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு
ஃபோன் நம்பர் போட்டுடலாம். நான் இது வந்துட்டு நான் வந்து மறுபடியும் சொல்றேன், இது வந்துட்டு ஒரு விளம்பரம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இல்லை. நிறைய ஏழைகள் வாழ்வாதாரம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தன்னோட வாழ்க்கையில வந்துட்டு தன் குடும்பத்துல தன் பிள்ளைகள் வந்து நிறைய தவறுகள் பண்றாங்க. அந்த தவறுகளை எங்க போய் சரிப்படுத்துறது தெரியாம, நேத்து கூட அன்னதானம் வைக்கையில இந்த சரண்யா பொண்ணு சொல்லியிருப்பா, அம்மா வந்துட்டு சாப்பாடு வைக்கல, ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, இவன் சோறு வைக்கானா இல்லாட்டா குப்பையில போறானான்னு என்ன கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய நைட் இது கோயிலுக்கு வந்தவங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு இங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா இவங்க வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கவங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை வந்து தொலைச்சிட்டு அவங்க குடிகாரங்க, நிறைய பேரு வீட்டுல சண்டை என்னென்னமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கவங்க தான் இங்க வந்து இருக்க வச்சு அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பேன். அவங்க வாழ்றதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் பண்ணியிருப்பேன். அவங்க சரின்னு எல்லாம் திருந்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில தப்புகள் பண்ணுவாங்க. அவங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட இங்க இருக்கவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்றதோ அது வந்து எனக்கு தெரிஞ்சிடும். நான் போய் தனியா போய் ஒருத்தங்கிட்ட பேச முடியாது. ஏன்னா மீதி நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எனக்கு நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கிட்டையும் தனியா என்னால பேச முடியாது. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அருளாவுக்கு போயிடுவேன். இப்பயே பாத்தீங்கன்னா போன சனிக்கு முந்தின சனி உங்ககிட்ட பேசியிருப்பேன். இது யாருக்குக்கா அப்பளம் வாங்கினது? வர்றவங்களுக்குன்னு சொல்லணும்க்கா. உங்களுக்கு வேற மாதிரி கொடுப்பேன், அவங்களுக்கு வேற மாதிரி கொடுப்பேன். போங்க. அப்போ வந்துட்டு வேற ஒண்ணும் இல்லை, இவங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் வச்சிருவேன். அவங்க வேற யாருக்கானா அவங்க வந்து வேஸ்ட் ஆக்கிட கூடாது இல்லையா, அதுக்குதான். அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு நான் திருத்திருப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது தவறுகள் பண்ணுவாங்க. டம் அடிக்க போறதோ, இந்த கோயில் வந்துட்டு கொஞ்சம் ரூல்ஸ் உண்டு. இந்த கோயிலை விட்டு வெளியில எங்கேயும் போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா நான் ரொம்ப கோபமா இருப்பேன். அப்படிலாம் வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. 1-2 தப்பு பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியாம. டம் அடிக்க போறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான், அது எனக்கு தெரிய வரும். அப்போ வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு சாப்பாடு வைக்கும் போது நான் கொஞ்சம் கண்டிஷனோட தான் இருக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கூட மட்டும்தான் இதாயிடும். அதனால அப்படி இருப்பேன். அதை பத்திலாம் ஒண்ணும் இல்லை. இன்னும் அப்போ வந்து இந்த கோயில் வந்துட்டு நான் வந்துட்டு வாழ்வாதாரத்துக்கு நிறைய பேர் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்காண்டி தான் இந்த யூடிவே தவிர மித்தபடி இல்லை. அப்போ வந்து இங்க வந்து வழி தெரியாம நிறைய பேர் வர்றீங்க இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா இது வந்துட்டு தென்காசி மாவட்டம் கடையனூர் தாலுகா புளியங்குடி நகராட்சி தான். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சென்னை, மதுரை, இங்க இருந்து எல்லா ஊர்ல இருந்து கோயிலுக்கு வராங்க. எல்லா ஊர்கள்ல இருந்து கோயிலுக்கு வராங்க. இப்போ நீங்க சென்னை, கோயம்புத்தூர் இங்க இருந்து வர்றீங்க, தஞ்சாவூர்ல இருந்து வரீங்க, எங்க இருந்து வந்தாலும் சரி மதுரைக்கு வந்துடுங்க. மதுரைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குற்றாலம், செங்கோட்டை, தென்காசி இப்படின்னு பஸ் நிறைய வரும். நிறைய என்ன, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் மதுரையில இருந்து பஸ் உண்டு. குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை இப்படிங்கிற பஸ்ஸுலாம் நீங்க ஏறிட்டீங்கன்னா எங்கேயுமே இறங்க வேண்டாம். புளியங்குடியில வந்துட்டு பள்ளிவாசல் ஸ்டாப், பஸ் ஸ்டாண்டு, அது ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் வரும், ரெண்டாவது பள்ளிவாசல் வரும் பஸ் ஸ்டாப்பு, மூணாவது வந்து டிப்போ வரும். 3 ஸ்டாப் தான் புளியங்குடியில. நீங்க டிப்போன்னு கேளுங்க, கண்டிப்பா நிப்பாட்டுவாங்க. டிப்போல இறங்கிட்டீங்கன்னா நடந்து வர்றது தூரம் தான். டிப்போல இறங்கிட்டு நீங்க வந்துட்டு புளியங்குடி நம்ம நாகம்மா கோவில், பவானியம்மன் கோவில் எதனாலும் கேட்கலாம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறுனா காலையில நீங்க வந்து இறங்குனீங்கன்னா கோயிலுக்கு ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல தெரியும். நீங்க அங்குக்குள்ள இல்லைன்னா கேட்கலாம் பவானியம்மன் கோயிலுக்கு எப்படி போறதுன்னு. இல்லை நாங்க வந்து புளியங்குடிக்கு வந்துட்டோம், முதல் டைம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆட்டோல வந்தீங்கன்னா 50 ரூபா கேட்பாங்க. ஜிஹெச் பக்கத்துல இருக்கக்கூடிய பவானியம்மன் கோயிலுக்கு போகணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்படி சொன்னீங்கன்னா வந்து விட்டுருவாங்க. டிப்போல இருந்து நடந்து வர்றது தூரம் தான். இதான் வழி. நீங்க ஃபோன் நம்பர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம ஃபோன் இங்க எப்படி சொல்றதுன்னா பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு சும்மா சாதாரண ஒரு விஷயம் ஒருத்தங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பேசுறது கூட இங்க நேரம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலைகள்ல தான் நம்ம இருக்கோம். நீங்க தேவையில்லாத ஃபோன் பண்ணியிருப்பீங்க, அதனால நாங்க எடுத்து பேசிட மாட்டோம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபோன் நம்பர் கொடுக்காங்க, ஃபோன் பேர்ட்டா பேச மாட்டேங்காங்கன்னு அதை ஒரு குறை வேற சொல்லிக்கிடுவீங்க. அதனாலதான் இது வந்து புளியங்குடி. எல்லாரும் வாழ்வாதாரம் இல்லாதவங்க, எங்களுக்கு வாழ்க்கையில வழி இல்லை, என் பிள்ளைகள் ரொம்ப தப்பு பண்றாங்க, அவங்களை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இங்க வாங்க, எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க பண்றோம். சரி, எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.
எனக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அடுத்தவங்க வந்து வைப்பாங்க. மீண்டும் ஒரு பொழுது நல்ல பொழுதுல உங்களை சந்திக்கிறேன். உழைச்சிட்டு வந்திருப்பீங்க, உழைச்சிட்டு வந்தவங்களுக்கு உறக்கம் ஆனந்தத்தை கொடுக்கட்டும். இந்த உலகத்துல மிகப்பெரிய அற்புதமான விஷயத்த நான் 2 விஷயம் சொல்லுவேன். நம்ம மனசுக்கு வந்துட்டு சந்தோஷம் கொடுக்கறது 2 விஷயம் தான் நான் நினைக்கிறது. கோயிலுக்கு தாங்க. இந்த கோயிலுக்கு இந்த புதுசா 2 விருந்தினர் வந்திருந்தாங்க, அவங்க வாங்கி கொடுத்தாச்சு. ஆஹ் 2 விஷயம் நான் நினைப்பேன் சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறக்கம், மறதி. இது 2 தான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுக்கு மிக அற்புதத்தை கொடுக்கக்கூடியது. அதனால கெட்டது நம்மளை யாராவது எதுவும் பேசியிருந்தாங்க, கெட்டது மாதிரி நம்மளை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மறந்துடலாம். நல்லது செய்யறத மறக்க வேண்டாம். கெட்டதா நம்மளை கஷ்டப்படுத்திருப்பாங்க, நிறைய பண்ணியிருப்பாங்க. நான் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னை சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுல ஒருத்தங்க வந்துட்டு இவன் என்ன பெரிய ஆளா, பெரிய இவனா அப்படின்னு நம்மளை திட்டிருக்கலாம். அது நம்ம காதுல வரும் பொழுது நம்ம எல்லாரும் எப்படி முடிவெடுத்துறோம்னா, இவன் எதுக்கு நீ திட்டினா, இவன் எதுக்கு நீ திட்டினா, நான் என்ன பண்ண, இவனை என்ன பழி வாங்கலாம், இவனை எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படி நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு நிறைய பேர் வார்த்தைகளால நிறைய பேர் வந்துட்டு திட்டுறீங்க, அந்த மாதிரி வருத்தப்படுறீங்க. மீதி இருக்கக்கூடிய 9 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துறவங்களா இருப்பாங்க, நமக்காண்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை மறந்துட்டு இந்த 9 பேரை பத்தியே நீங்க நினைப்பீங்க. இதுவா இன்னொரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்க கூடாது. நம்ம கூட 9 பேர் இருக்காங்க இன்னும், அவங்க நம்ம மேல அன்பா இருக்காங்க, அவங்க நம்ம மேல அக்கறை செய்றாங்க. அந்த ஒரு நபரை விட்டுட்டு இவங்க கிட்ட வந்துட்டு அன்பு செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதனால கெட்டது செய்யறவங்களை, கெட்டதா நம்மளை பேசுறவங்களெல்லாம் மறந்துடுவோம். மறதி நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மனசுல அமைதிக்கு முக்கிய காரணம் மறதி தான். அதுக்கடுத்து உறக்கம். இந்த உறக்கத்துல வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சிகளை கொடுக்கும். இது 2 தான் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு மகிழ்ச்சி தருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம். ஜெய் பவானி.